அனைவருக்கும் வணக்கம். இந்திய பங்களாதேஷ் தொடர்பான உறவுகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டு வருது நண்பர்களே. இதில் இந்தியா மிக சாதுரியமாக காய் நகர்த்தி வருது அப்படிங்கிறதான் சர்வதேச வல்லுநர்கள் சொல்ற விஷயமாக இருக்குது. அதனால தான் இந்தியாவுடைய அமைதியான ஆனால் மிக சாதுரியமான நடவடிக்கைகளால காய் நகர்த்தலால இப்பொழுது பங்களாதேஷுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற அந்த யூனுஸ் இருக்கார் இல்லையா, அவர் இப்பொழுது ஆடி போயிருக்கிறான்னு சொல்றாங்க. பங்களாதேஷ் வேற வழி இல்லாம இந்தியாவிடம் அடங்கி போக வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது, அடங்கி போக ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிற விஷயம் இப்பொழுது இந்த பிராந்தியம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. எப்படி மாலத்தீவு விஷயத்துல பாரத பிரதமர் வாயே திறக்காம அமைதியா போய் லட்சதீப்ல ஒரு ஞானியை போல அமர்ந்தாரு. ஆனால் அது எப்படி மாலத்தீவையே ஆட்டங்காண வச்சது, இன்றைக்கு வரைக்கும் மாலத்தீவு எப்படி திணறிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதே போல பங்களாதேஷ் விவகாரத்திலையும் இந்தியா தாட்டு பூட்டு தஞ்சாவூர்னு எதையும் செய்யாம மிக அமைதியாக பல விஷயங்களை செய்து கொண்டிருக்குது. அதனால பங்களாதேஷுடைய அரசாங்கமே ஆடி போயிருக்குது அப்படிங்கிறதான் விஷயமே. அதை பற்றி தான் இந்த மிக முக்கியமான மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ராஜதந்திர நகர்வுகள் மற்றும் இந்தியாவுடைய நடவடிக்கைகளும் பங்களாதேஷ் எதையெல்லாம் கண்டு எப்படியெல்லாம் இப்பொழுது அடங்கி போயிருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பேச போறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இதுவரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னாக்க உடனடியாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. நண்பர்கள் நிறைய பேர் என்கிட்ட பல முறை கமெண்ட்ஸ்லையும் சரி நேரில் பார்க்கும்போதோ ஃபோன்லேயோ கூட என்ன சொல்றீங்க அப்படின்னா, என்னங்க சார் இப்பெல்லாம் நீங்க வீடியோ போடுறது இல்லையா அப்படின்றீங்க. நம்ம வீடியோ ரெகுலராக வந்துட்டு இருக்குது நண்பர்களே. ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் அந்த ஆல் பட்டன் தட்டுனா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நாள் நம்ம சேனலை பார்க்காம விட்டீங்க அப்படின்னா அதற்கு பிறகு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டாது. அந்த லிஸ்ட்டில் கூட அப்படியே பின்னாடி தள்ளிட்டே போயிடும் நம்ம வீடியோவை. அதனால் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அது பக்கத்திலே இருக்கிற அந்த பெல் மாதிரி ஒரு ஐக்கன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் காட்டுவான். மேலால் இருக்கிறது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன். அந்த ஆலை கிளிக் பண்ணிங்கன்னா அதற்கு பிறகு நாம் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே அது சேரும். வாங்க நண்பர்களே, பங்களாதேஷ் ஆடி போன விவகாரத்தை பற்றி பார்ப்போம். கடந்த 2-3 நாட்களாக பங்களாதேஷ்லேருந்து வெளிவருகிற செய்திகள் பலவும் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது நண்பர்களே. ஒருபுறம் இந்தியாவை எதிர்ப்பது போல அவங்க காட்டிக்கொண்டே இருந்தாலுமே கூட இன்னொரு புறம் இந்தியாவை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற குரல்களும் பங்களாதேஷ்லேருந்து வருது. பங்களாதேஷுடைய அரசாங்கத்திடமிருந்தே வர்றதை நம்ம பார்க்குறோம். எல்லாவற்றுக்கும் உச்சம் வைத்தார் போல இந்த யூனுஸ் இருக்கார் இல்லையா, அவரை உட்கார வச்சது அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகள் தான் அப்படிங்கிறத நமக்கு நல்லா தெரியும். அவருக்கு எந்த விதமான ஒரு ஓட் பேஸோ ஒரு பாப்புலாரிட்டியோ எதுவுமே கிடையாது. அந்த யூனுஸுக்கு ஏதோ மனுஷன் ஒரு அவார்டு வாங்கிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவர் அமெரிக்காவில் இருந்த அந்த மனுஷனை கொண்டு ஒரு கேர்டேக்கராக தான் உட்கார வச்சிருக்கிறாங்க பங்களாதேஷில். அவர் திடுவிப்புன்னு 2 நாட்களுக்கு முன்பு பங்களாதேஷில் 2025 கடைசியில் பங்களாதேஷில் எலெக்ஷன் நடத்துவோம் அப்படின்னு சொன்னாரு. அதை எப்படி சொன்னார் அந்த மனுஷனா, 2025ஆம் ஆண்டு கடைசி வாக்குலையோ அல்லது 2026ஆம் ஆண்டு முதல்ல தொடக்கத்திலேயோ நாங்க நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதுவும் நம்ம எல்லாம் டிஸ்க்ளைமர் போடுவோம்ல, அந்த மாதிரி சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ், டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படிங்கிற மாதிரி அதுவும் சூழ்நிலைகள் சரியாக இருந்தால் அப்படிங்கிற ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அதுல போட்டிருக்கிறார் மனுஷன். பல நாட்களாக பங்களாதேஷில் இருக்கிற முக்கியமான கட்சிகளாகட்டும் எதிர்கட்சிகளாகட்டும் எல்லாருமே, பெரிய அரசியல்வாதிகளாகட்டும் பெரிய தலைவர்களாகட்டும் எல்லாருமே யூனுஸ் கிட்ட ஒரு விவகாரத்தை பயங்கரமா வலியுறுத்தி வர்றாங்க. அது என்னன்னா, உடனடியாக நீங்க எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிறதான். யூனுஸை அந்த தலைமை பதவியில் உட்கார வைத்த போது அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் அவருக்கு இட்டிருந்த கட்டளை ஒன்று தான். அது என்ன அப்படின்னா, நீங்கள் போய் மேலே உட்காருங்க,
உட்கார்ந்துட்டு அதற்கு பிறகு அந்த நாட்டில் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், நியாயமான ஒரு எலெக்ஷனை நடத்த வேணும். விரைவில் அதை நடத்தி முடிச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு கட்சிக்கு அந்த ஆட்சியை நீங்க கொடுத்துட்டு வந்துடணும். அந்த ஆட்சியை உடனடியாக கைமாற வேணும் அப்படிங்கிறது தான் யூனுஸுக்கு மேற்கத்திய நாடுகள் இட்ட கட்டளை. இந்த சமயத்தில் நீங்க ஒன்று கேட்கலாம், ஏங்க சார் பங்களாதேஷ் இங்க இருக்குது, அது ஒரு ஜனநாயக நாடாகத்தான் இருந்தது, இதை அமெரிக்கா எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா, அப்படித்தான் நண்பர்களே சர்வதேச அரசியல் ஒர்க் ஆகுது. கொஞ்சம் வீக்கான நாடுகளாக இருந்தால் அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் இப்படித்தான் உள்ள வந்து விளையாடுவாங்க. அவர்களால் இதை செய்யவும் முடியும் அப்படிங்கிறதா உண்மை. பங்களாதேஷில் ஆட்சி கவிழ்ப்பை செய்ததே அமெரிக்கா தான், ஜோ பைடன் தான் அப்படின்னா அதை உங்களால் நம்ப முடியுதா? இந்நேரம் அதெல்லாம் கேள்விப்பட்டு உங்களுக்கும் காதுக்கெல்லாம் வந்திருக்கும். உண்மை அதுதான். மேற்கத்திய நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா தான் ஷேக் ஹசீனாவை பதவியிலிருந்து இறக்குனது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், ஷேக் ஹசீனாவே இதற்கு முன்பே ஆட்சி கவிழ்ப்புக்கு முன்பே சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி அமெரிக்கா பங்களாதேஷுடைய தென்கோடியில் இருந்த ஒரு தீவு, சென்ட் மார்டின்ஸ் ஐலண்ட் அப்படிங்கிற ஒரு தீவை தங்களுக்கு வழங்க சொன்னாங்க. தாங்க அமெரிக்கா அங்கே ஒரு இராணுவ முகாமை அமைப்பதற்கு, ஒரு மிலிட்டரி பேஸ் அமைக்கிறதுக்கு அந்த ஐலண்டை கொடுக்க சொல்லி கேட்டாங்க. நான் மறுத்துட்டேன். ஏன்னா நாங்க ஒரு இறையாண்மை மிக்க நாடு, நாங்க அமெரிக்காவுக்கு அடிமையாக போக விரும்பவில்லை அப்படின்னு ஷேக் ஹசீனா சொன்னாங்க. இந்த ஒரே காரணத்துக்காகத்தான் ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியவே கவிழ்த்தது அமெரிக்கா அப்படிங்கிறதான் உண்மை. அதற்கு பிறகு அவங்க என்ன பண்றாங்க, ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸை தூண்டி விட்டாங்க, எல்லாத்தையும் தூண்டி விட்டாங்க, முஸ்லிம்ஸை, இஸ்லாமிய தீவிரவாதிகள் எல்லாம் தூண்டி விட்டாங்க. எல்லாரும் தூண்டி ஒரு புரட்சிங்கிற பேர்ல ஒரு புரட்சியை ஏற்படுத்தி, முதல்ல ஸ்டூடெண்ட் புரட்சியாக, மாணவர் புரட்சியாக வெடிச்சது, பிறகு ராணுவ புரட்சியாக மாறி அதற்கு பிறகு யூனுஸை கொண்டு வந்து அங்க உட்கார வச்சிட்டாங்க. இப்ப யூனுஸ் என்ன பண்றாரு, மனுஷன் குள்ளநரிலையும் குள்ளநரி, இப்படி ஒரு குள்ளநரியை நாம பார்த்தது இல்லடா சாமி, இதுல இருக்கிற இலங்கையுடைய ரணில் விக்ரமசிங்கே விட பெரிய குள்ளநரி அப்படின்னே சொல்லலாம். யூனுஸுக்கு எந்த விதமான ஒரு கிரவுண்ட் லெவல் சப்போர்ட்டும் கிடையாது. அந்த மனுஷன் என்ன பண்றாரு, அங்க தலைமை பொறுப்புல உட்கார்ந்த உடனேயே அவர் இந்த மாதிரி நாட்டுல பலவிதமான ரிஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது. முதலாவதாக எலெக்ஷன், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னா நாடு முழுவதும் இருக்கிற வாக்காளர் பட்டியல் இருக்குது இல்லையா, இந்த பட்டியல்லாம் இதற்கு முன்பு இருந்த ஷேக் ஹசீனாவுடைய கவர்மெண்ட் நல்லவங்க நிறைய பேர்த்த அந்த பட்டியல்ல நீக்கிட்டாங்க. அதனால மீண்டும் ஒரு முறை நாம பட்டியலை நாம அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னாரு. ஒரு வாக்காளர் பட்டியலை அப்டேட் பண்றதுனா எவ்வளவு நாள் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். இதோட இல்லை, அதற்கு பிறகு இவர் இதே போல நிறைய விஷயங்கள்ல ரிஃபார்ம்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பொருளாதார ரீதியிலும் சரி, அரசியல் ரீதியிலும் சரி, கான்ஸ்டிடியூஷன்லயே பல மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கெல்லாம் ரிஃபார்ம் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் பலவிதமான கமிஷன்களை ரிஃபார்ம் பண்றதுக்கு ஒரு கமிட்டி அமைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கமிஷன்களை அமைச்சிருக்கிறாரு. எதுக்கெல்லாம் தெரியுமா, எலக்ட்ரல் லிஸ்ட், ஓட்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணோம் இல்லையா, நியாயமான ஓட்டர் லிஸ்ட்டை உருவாக்கணும்னு ஒன்று. எலக்ட்ரல் சிஸ்டத்தையே, எலெக்ஷன் கமிஷனையே தான் ரிஃபார்ம் பண்ணணும், அதையவே மாற்றி அமைக்கணும். எலெக்ஷன் கமிஷனே நியாயமாக நடக்கலை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கமிஷனு. அதுக்கு பிறகு ஆன்டி கரப்ஷன், அதாவது நாட்டில் லஞ்ச ஊழலே இருக்கக்கூடாது, அப்படி லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு படிப்பதற்காக ஒரு கமிஷனு. அதுக்கு பிறகு போலீஸ் எல்லாம் கண்டபடி நடந்துக்கிறாங்க, அதுல ரிஃபார்ம் கொண்டு வருவதற்கு ஒரு கமிஷன். அதற்கு பிறகு ஜுடிஷியரி, அதாவது கோர்ட்டெல்லாம் இருக்குது இல்லையா, வக்கீல், ஜட்ஜெல்லாம், இவங்கெல்லாம் சரியில்லை, இந்த கோர்ட்டெல்லாம் ரிஃபார்ம் பண்றதுக்கு ஒரு கமிஷன். இப்படின்னு பல கமிஷன் அறிவிச்சிருக்கிறார். இது பத்தாதுன்னு இப்ப மறுபடியும் 3-4 கமிஷன், ஹெல்த் கேரு, எஜுகேஷனு, லோட்டுலோஸ்க்குன்னு எல்லாத்துலேயும் கமிஷன் போட்டார் இந்த மனுஷன். எதுக்குன்னா இப்படி கமிட்டிகள் எல்லாம் ஃபார்ம் பண்ணி இந்த கமிட்டியெல்லாம் ரிப்போர்ட் கொடுக்கறது. இந்த ரிப்போர்ட்டெல்லாம் நீ 3 மாசத்துல கொடு, 6 மாசத்துல கொடுலாம், டைம் ஃப்ரேம்லாம் கிடையாது. ஏன்னா இதுக்கு அவரே என்ன சொல்றாருன்னா, இதுக்கு பல மாதங்கள் பிடிக்கும், சில சமயங்களில் வருடங்கள் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லி இந்த மனுஷனே சொல்றாரு. நீங்களே நினைச்சு பாருங்க, ஜுடிஷியல் ரிஃபார்ம், எஜுகேஷன் ரிஃபார்முக்கு எவ்வளவு மாற்றங்கள் தேவை, அதுக்கு சில வருடங்கள் கூட ஆகலாம் இல்லையா. அந்த மாதிரி ரிப்போர்ட் எல்லாம் வந்த பிறகு அதையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகுதான் பங்களாதேஷ்ல எலெக்ஷனே நடத்துவேன்றார் இந்த மனுஷன். இது ஏற்புடையது அல்ல அப்படின்னு
அந்த நாட்டில் இருக்கிற இப்பொழுது பெரிய கட்சியான பிஎன்பி இருக்குது இல்லையா, பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி, அதுதான் வந்து ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீகுக்கு எதிர்கட்சி. அந்த 2 லேடிஸும் தான் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த பிஎன்பியுடைய தலைவி வந்து கலிதா ஜியா, ரைட்டா. இப்போ பிஎன்பி கை ஓங்கிருச்சு, அவாமி லீக் தான் அடிச்சு நவுத்திட்டாங்களா, ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு ஓடிட்டாங்களா. இந்த பிஎன்பி தான் இன்னைக்கு பெரிய கட்சி. இந்த கட்சியே வந்து யூனுஸுக்கு பயங்கர ப்ரெஷர் கொடுக்குது, நீங்கள் உடனே எலெக்ஷன் நடத்தணும்னு. ஏன்னா இப்போ இருக்கிற மக்களுடைய மனநிலையில் எலெக்ஷன் நடத்தினா இந்த பிஎன்பி பெருவாரியான வாக்குகளை பெற்று ஜெயிச்சிரும், மெஜாரிட்டி ஜெயிச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. சூழ்நிலையும் அப்படி தான் இருக்குது. ஆனால் யூனுஸ் என்ன பண்ணுறாரு, நோ 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 கமிஷன் போடணும், அவங்கெல்லாம் ரிப்போர்ட் கொடுக்கணும், ரிப்போர்ட்டை எல்லாம் நாங்கள் படித்து பார்க்கணும், அதை ரிவைஸ் பண்ணணும், அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அப்புறம் தான் நாம் வந்து எலெக்ஷன் வைக்க முடியுங்குது. அதனால் பிஎன்பிலாம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையை பிசைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்தியா இதில் சாமர்த்தியமான சில நகர்வுகளை செய்திருக்குது, நடவடிக்கைகளை எடுத்திருக்குது. யூனுஸ் வந்து அங்கே தலைமை பொறுப்பில் உட்கார்ந்ததுலேருந்தே இந்தியா பெருசா ரியாக்ஷன் காமிச்சுக்கல அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே நோட் பண்ணியிருக்கணும். இதுக்கும் பங்களாதேஷுடைய தலைவர்கள் யூனுஸ் உட்பட இந்தியாவை பயங்கரமா கரிச்சு கொட்டுனானுங்க, கழுவி கழுவி ஊத்துனானுங்க. அந்த நாட்டு மக்களும் கூட இந்தியா தான் எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்களையும் தூண்டி விட்டாங்க யூனுஸோட கோஷ்டி. யூனுஸ் மட்டுமல்ல, இஸ்லாமிய தீவிரவாத கோஷ்டியே. ஏன் இன்னும் சொல்ல போனா அந்த நாடு வந்து இனிமே ஜனநாயகமே கிடையாது, அதை ஒரு இஸ்லாமிய நாடாக மாத்திரணும், கான்ஸ்டிடியூஷன்ல செக்குலர்ங்கிற வார்த்தையவே தூக்கணும் அப்படின்லாம் அவங்க நாட்டு ஆளுங்க பேசுறாங்க. இதுல பெரும்பான்மையானவர்கள் இந்தியாவுக்கு எதிராகவே வெளிப்படையாகவே செயல்படுறதை நம்ம பார்த்தோம். இந்தியாவுடைய சில பகுதிகளை கூட நாங்க பிடிச்சிருவோம், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம், அஸ்ஸாம் எல்லாம் எங்களுக்கு சொந்தம், எல்லாம் சேர்த்து நாங்க பங்களாதேஷ ஒரு பெரிய பங்களாதேஷ், அகண்ட பங்களாதேஷ் மாதிரி நாங்க உருவாக்குவோம் அப்படின்லாம் பேசினானுங்க இல்லையா. இத்தனை நடந்தும் கூட இத்தனைக்கும் இந்தியா வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் காட்டல, கண்ணை கூட சிமிட்டல அப்படிங்கிறதான் உண்மை. அந்த நாட்டில் இருக்கிற இந்துக்களை இவனுங்க வந்து பயங்கரமா துரத்தி கொள்றானுங்க. அதற்கு மட்டும்தான் இந்தியா இதுவரைக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்குது. அப்படி அதுலேயும் கூட நம்ம பெருசா ஆக்ஷன்லாம் எடுக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட வேணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்தியா அமைதியாக நின்றுகிட்டு பல காய் நகர்த்தல்கள், சாமர்த்தியமான காய் நகர்த்தல்களை செய்திருக்குது. மிக முக்கியமாக இந்தியா செய்தது என்னன்னா, பங்களாதேஷுடைய தலைவராக யூனுஸ் பொறுப்பேற்றார் இல்லையா. ஆரம்பத்தில் இந்தியாவுக்கு எதிராக கையாமுயான்னு கத்திவிட்டு தனக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கணும், ஏன்னா ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவுடைய ஆதரவில் இருந்தாங்க, இந்தியாவுடைய ஆதரவாளர் அப்படின்னு இந்தியா மேலே அந்த வெறுப்பும் இருந்ததால தான் ஜொயிஞ்சல் தட்டிக்கிட்டு அப்படி பேசினா மக்கள் தனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பண்ணாரு யூனுஸ். ஆனால் 1 மாதம் 1.5 மாதத்துக்கு பிறகு அவர் என்ன எதிர்பார்த்தார் இந்தியா கிட்டனா, இந்தியா வந்து பலவிதமான முக்கியமான அக்ரிமெண்ட்டுகள்லாம் பங்களாதேஷ் கூட போடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாரு. பங்களாதேஷுக்கு உதவி செய்யும் விதமாக, இப்ப ஆப்கானிஸ்தானுக்கு நாம போய் உதவி செய்யலையா, அந்த மாதிரி பலவிதமான உதவிகளை செய்வதற்கு இந்தியாவோட அக்ரிமெண்ட் போடலாம். அப்படி நாம அக்ரிமெண்ட் போட்டோம் அப்படின்னா அதற்கு பிறகு தன்னுடைய ஆட்சியை யூனுஸ் வந்து இப்ப தலைமை பொறுப்பில் இருக்காருல்ல, அதை வந்து கீழே தள்ளுறது, அதை வந்து கவிழ்க்கிறது ரொம்ப கடினமாக போயிடும், தனக்கு அது ரொம்ப சௌரியமா போயிடும்னு யூனுஸ் எதிர்பார்த்தார். ஆனா இந்தியாவோ அதற்கு செவி மடுக்கவே இல்லை. மாறாக அவங்க கெஞ்சி கூத்தாடிய பிறகுதான் இந்தியா வந்து தன்னுடைய ஃபாரின் செக்ரட்டரி மிஸ்ரிய 3 நாட்களுக்கு முன்பு பங்களாதேஷ் அனுப்புனாங்க இல்லையா, அது உங்களுக்கு நினைவு இருக்கலாம். அவர் அங்க போன போது கூட தங்களுக்கு வந்து இந்தியா ஓடோடி வந்து உதவி செய்யும், ஏன் இலங்கைக்கு செய்யலையா, ஆப்கானிஸ்தானுக்கு செய்யலையா, மாலத்தீவுக்காரன் என்னென்ன பேசினா அவனுக்கு இன்னும் தானே உதவி செஞ்சுக்கிட்டு இருக்குது இந்தியா அப்படின்னு பங்களாதேஷ் நம்மை ஒரு இழிச்சவாயன்னு தப்பு கணக்கு போட்டிருந்திருக்குது. ஆனால் நம்முடைய ஃபாரின் செக்ரட்டரி மிஸ்ரி அவர்கள் பங்களாதேஷ் போன பிறகு தெளிவாக யூனுஸ் கிட்ட சொல்லிட்டாரு, புதியதாக உங்களுக்கு நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம், ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது இல்லையா அதை மட்டும்தான் தொடருவோம், அதுலயும் இந்த வெல்ஃபேர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, நம்ம உதவிகள்லாம் செய்யறோம்ல,
அதெல்லாம் வராதுப்பா, நீங்கள் என்னைக்கு இந்தியாவுக்கு ஆதரவாக மாறுறீங்களோ, என்னைக்கு உங்கள் புத்தி சரியாகுதோ அன்னைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டங்கர் யூனுஸோட மொட்டை மண்டையிலேயே நடுவில் நன்குன்னு 4 கொட்டிவிட்டு திரும்பி வந்துட்டாரு. அதில் தான் யூனுஸ் பயங்கரமாக ஆடி போயிட்டான்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நம்முடைய ஃபாரின் செக்ரட்டரி டாக்கா போயிருந்த, பங்களாதேஷுடைய தலைநகரான டாக்கா போயிருந்த அதே சமயத்தில் அமெரிக்காவுடைய தூதரும் யூனுஸை சந்திக்கிறாங்க. அவர் மட்டுமல்ல, மேற்கத்திய நாடுகள் பலவற்றுடைய தூதர்கள், டெல்லியை தலைமையிடமாக கொண்ட தூதர்கள், பல நாடுகளுக்கு பங்களாதேஷில் தூதரகம் இருந்தாலும் கூட அது துணை தூதரகம் அப்படிதான் இருக்கு. டெல்லியில தான் அவங்க வச்சிருக்கிறாங்க முக்கியமான தூதரகங்கள், முக்கியமான தலைவர்கள்லாம். அந்த தலைமை அதிகாரிகள் பலரும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாடுகளை சேர்ந்தவர்கள், அத்தனையும் ஐரோப்பிய நாடுகள். அந்த ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த ஒரு 15 அதிகாரிகள், மூத்த அதிகாரிகள், அம்பாசிடரு, தூதர்கள், அவங்கெல்லாம் போய் யூனுஸை சந்திக்கிறாங்க. சந்தித்து அவங்க சொன்ன ஒரே விஷயம் இதுதான், கூடிய சீக்கிரம் எலெக்ஷன் நடத்துங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கால அவகாசம் ஒரு டெம்பரரியானது தான், நிரந்தரமானது அல்ல, நீங்க உடனடியாக எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொன்னதுக்கு யூனுஸ் ரொம்ப சாமர்த்தியமாக இந்த ரிஃபார்ம் எல்லாம் இருக்குதே அதெல்லாம் முடிச்சுட்டு தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தான் அவங்க தெளிவாகவே நீங்க எலக்ட்ரல் ரோலை அப்டேட் பண்ணுங்க, எலெக்ஷன் கமிஷன்ல ரிஃபார்ம் பண்ணுங்க, மற்றபடி மீது எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் வந்த பிறகுதான் செய்யறது சரியானது, நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 15க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த தூதர்கள் யூனுஸ் சந்திச்சு இவ்வளவு பிரஷர் கொடுத்ததுக்கு காரணமே இந்தியா தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பங்களாதேஷ் இந்தியா எதுவுமே பேசலைனாலுமே கூட அந்த பக்கம் அமெரிக்கா கிட்டையும் மேற்கத்திய நாடுகள் கிட்டையும் பயங்கரமாக இந்தியா அவங்கள போட்டு வாட்டி எடுத்ததாக சொல்றாங்க. தெளிவாகவே வெளிப்படையாகவே இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இங்க பாருங்க, பங்களாதேஷ்ல நீங்க ஒரு கையாலாகாதால உட்கார வச்சிருக்கிறீங்க. யூனுஸ் இப்ப என்ன பண்றாருன்னா, அந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஜமாத் போன்ற அமைப்புகளை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த தப்லீகி ஜமாத்துல நேத்து கூட ஒரு அடிதடியாச்சு, நீங்க நியூஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான ஜமாத்துகளை அவர் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவர் போடுகிற கமிஷன்ல எல்லாத்துலயுமே யார் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இவருக்கு தான் கட்சிலாம் ஒன்றும் கிடையாதுல்ல, யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த ஜமாத்தை சேர்ந்த ஆட்கள் முக்கியமான பொறுப்புகளில் இந்த கமிஷன்ல ஒவ்வொன்றிலையும் உட்கார வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டூடெண்ட் போராட்டம், மாணவர்கள் போராட்டம் அப்படின்னு போராட்டம் நடத்தினானுங்க இல்லையா, அதனுடைய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பெரிய பொலிட்டிக்கல் பேஸ்லாம் கிடையாது. அவங்களையெல்லாம் செலக்ட் பண்ணி அந்தந்த கமிஷன்ல உட்கார வச்சிருக்கிறாரு யூனுஸ். இந்த கமிஷன்கள்ல பங்களாதேஷை சேர்ந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களையும் அவர் சேர்த்தவே இல்லை அப்படிங்கிற பார்க்கிறோம். அதை இந்தியா தெளிவாக அமெரிக்காவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் எடுத்து சொல்லி இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்களை புதியதாக அவங்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் அவங்கெல்லாம் பெரிய பவரையோ செல்வத்தையோ பார்க்காத ஆட்கள், அவங்கள இவ்வளவு பெரிய பதவிகளில் உட்கார வச்சிருக்கிறாங்க. இந்த கமிஷனுடைய தலைவர் அப்படிங்கிறவர் ஒரு டிஃபாக்டோ மினிஸ்டர் அப்படிங்கிறாங்க. ஒரு அமைச்சருக்கு என்ன பவர் இருக்குதோ அந்த பவர் இந்த கமிஷனுடைய தலைவருக்கு கொடுத்திருக்கிறாங்க, கமிட்டியுடைய தலைவர்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட பவரை முதல்ல அனுபவிக்கிற இந்த மாதிரியான ஆட்கள் அதை விடுவதற்கு, அதை விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை அவங்க அப்படிங்கிறதான் உண்மை. அதை இந்தியா எடுத்து சொல்லி இருக்குது. இதனாலேயே யூனுஸும் சரி, யூனுஸுடைய ஆட்களும் சரி, எலெக்ஷனை முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதை தெளிவாக இந்தியா எடுத்து சொல்லி இருக்குது. அது மட்டும் இல்ல, யூனுஸுடைய ஆட்சி தொடர்ந்தால் பங்களாதேஷும் ஒரு இஸ்லாமிய தீவிரவாத ஊற்றுக்கண்ணாக மாறும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு பிறகு உங்களுக்கு, அதாவது மேற்கத்திய நாடுகளுக்கு தெற்காசியால எந்த விதமான பவரும் ஹோல்டும் இல்லாம போயிடும் அப்படிங்கிறத இந்தியா ஆணித்தரமாக அமெரிக்காவுடைய மண்டையில, ஜோ பைடன் மண்டையில உரைக்கிற மாதிரி எடுத்து சொன்னதாகவும், அதை கேட்டுதான்
கொஞ்சம் அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் ஆடி போயிருக்கிறாங்க. யூனுஸுடைய உண்மையான கேமை புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்தியாவுடைய ஃபாரின் செக்ரட்டரி மிஸ்ரி டாக்கா போன அதே நாள்ல அந்த நாட்டு தூதர்களும் 15 நாட்டு தூதர்களும் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட 15 நாட்டு தூதர்களும் அன்றைக்கே யூனுஸை சந்திச்சு இதே விஷயத்தை வலியுறுத்தி இருக்கிறாங்க. உடனடியாக நீங்க எலெக்ஷன் நடத்துங்க. இத்தனை அழுத்தத்துக்கு பிறகும் இந்த குள்ளநரி யூனுஸ் என்ன பண்ணிருக்குது தெரியுங்களா? எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. ஆனால் எப்பொழுது 2025 கடைசி இல்லைன்னா 2026 தொடக்கத்தில் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. அதுவும் கூட நடக்காது, அதையும் தள்ளி போடுவார் யூனுஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. இஸ் அ வெரி வெரி வைலி கன்னிங் ஃபெலோ அப்படிங்கிறதான் எல்லாருமே இப்பொழுது சொல்லுகிற ஒரு விஷயமாக இருக்குது நண்பர்களே. பங்களாதேஷில் நடந்து வருகிற விஷயங்களை பார்த்தால் பங்களாதேஷுடைய பொருளாதாரமும் அரசியல் செல்வாக்கும் விரைவில் அதல பாதாளத்துக்கு போயிரும் அப்படிங்கிறதா உண்மை. இந்தியாவுடைய அண்டை நாடான பங்களாதேஷ்ல இஸ்லாமிய தீவிரவாதம் தலை தூக்குனா இந்தியாவுக்கு அது மிகப்பெரிய தலைவலி அப்படிங்கிறதுனால அதை முடிந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு இந்தியா அமைதியாகவும் சாதுரியமாகவும் மிக சாமர்த்தியமாகவும் காய்களை நகர்த்தி வருது. Over the next few months we would know whether India can cut Yunus to size அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்குது நண்பர்களே. பங்களாதேஷ் இப்படி திசை மாறி போறதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்தியாவுடைய இந்த அமைதியான சாதுரியமான நடவடிக்கைகள், காய் நகர்த்துகள் போதுமானதா, இல்ல இந்தியா மேலும் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேணுமா பங்களாதேஷின் மீது? உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே, நம்முடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அங்க நாம இதை பற்றி விவாதிப்போம். இந்த டாபிக்கை பற்றி மேலும் விவாதிக்கணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க. நாம் ஒரு நாள் லைவ்ல கூட நம்ம கேள்வி பதில் செஷன்ல விவாதிக்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.